அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2021க்கான 67ஆம் நாள் பயிற்சியில் ஈடுபட போகிறோம். இன்று பொது தமிழில் தனி பாடல்கள் என்ற தலைப்பில் வந்துள்ள 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இடம்பெற்றுள்ள தனி பாடல்களை ஒரே தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, கடிவெளி சித்தர் என்பது என்ன மாதிரியான பெயர்னா இது ஒரு காரண பெயர். கடிவெளி சித்தர் என்பது காரண பெயர். 2வது, தமிழுக்கு அணியாய் விளங்குவது கம்பன் கவிதைகள் என கூறியவர் யார்? கே. சச்சிதானந்தம். தமிழுக்கு அணியாய் விளங்குவது கம்பன் கவிதைகள் என கூறியவர் கே. சச்சிதானந்தம். 3வது வினா, கரகாட்டத்தின் இன்னொரு பெயர் கும்பாட்டம். 4வது வினா, நாட்டுப்புற மக்களை பற்றிய இலக்கியம் இது பல்லு. நாட்டுப்புற மக்களை பற்றிய இலக்கியம் பல்லு. 5வது வினா, காலமேக புலவர் எந்த மன்னனை புகழ்ந்து பாடியுள்ளார்? திருமலை ராயன். காலமேக புலவர் எந்த மன்னனை புகழ்ந்து பாடியுள்ளார்? திருமலை ராயனை பற்றி பாடியுள்ளார். 6வது வினா, வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறிய புலவர் யார்? காலமேக புலவர். 7வது வினா, மீனவர்களின் விளக்கு எது? விடிவெள்ளி. 8வது வினா, மீனவர்களோட உற்ற தோழன் யாருன்னா கடல் அலைகள். 9வது வினா, மீனவர்களின் பஞ்சு மெத்தையாவது யாது? வெண்மணல். 10வது வினா, மீனவர்கள் பார்க்கும் கூத்து எது? இடியும் மின்னல். இதில் இந்த கவிஞர் மீனவர்களுக்கு விளக்கு போன்று விடிவெள்ளியும், மீனவர்களுக்கு உற்ற தோழன் போல கடலையும், மீனவர்களின் பஞ்சு மெத்தையாக வெண்மணலும், மீனவர்கள் பார்க்கும் கூத்தாக இடியும் மின்னலும் இருப்பதாக பாடியுள்ளார். அடுத்து 11வது வினா, கடுவெளி சித்தர் யாரை வழிபட்டார்? வெட்டவெளி ஏதான் கடுவெளி சித்தர் வழிபட்டார். 12வது வினா, அழகிய சொக்கநாத புலவரின் ஊர் எது? தச்சநல்லூர். 13வது வினா, காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? வரதன். 14வது வினா, எறும்புந்தன் கையால் என்ஜான் என பாடியவர் யார்? அவையார். எறும்புதன் கையால் என்ஜான் என்று பாடியவர் அவையார். 15வது வினா, வேலை செய்வோர் பாடுவது எவ்வகை பாடல்னா தொழில் பாடல். வேலை செய்கிறவங்க இந்த ஐலசா பாடலாம் பாடுவாங்க. அப்போ அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த அலுப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடப்படும் பாடல் தொழில் பாடல். 16வது வினா, பீந்த குடையை மரத்திற்கு ஒப்புமைப்படுத்தி பாடிய புலவர் யார்? அழகிய சொக்கநாத். 17வது வினா, காந்தி புராணத்தை எழுதியவர் யார்? அசலாம்பிகை அம்மையார். காந்திய புராணத்தை எழுதியவர் அசலாம்பிகை அம்மையார். 18வது வினா, விவேக சிந்தாமணி யாரால் இயற்றப்பட்ட? புலவர் பல புலவர் சேர்ந்து இந்த விவேக சிந்தாமணிங்கிற நூலை இயற்றியிருக்காங்க. 19வது வினா, கபிலரின் நெருங்கிய நண்பராக இருந்தவர் யார்? பாரி. ஒரு அரசராக இருந்தாலும் கபிலரோட நெருங்கிய நண்பராக இருந்தார். 20வது வினா, திருவள்ளுவ மாலை இயற்றியவர் யார்? 53 புலவர்கள் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை புகழ்ந்து எழுதப்பட்ட நூல் தான் இந்த திருவள்ளுவ மாலை. இதை இயற்றியவர்கள் 53 புலவர்கள். 21வது வினா, சம்புவின் கனி என்பது எந்த கனியை குறிக்கிறது? நாவற்பழம். சம்புனாலே நாவற்பழத்தை குறிக்கும். 22வது வினா, மதியம் என்பதன் பொருள் என்ன? நிலவு. மதியம் என்பது நிலவினை குறிக்கும். 23வது வினா, தமிழ் பசி என்னும் பாடலின் ஆசிரியர் கே. சச்சிதானந்தம். தமிழ் பசி என்னும் பாடலின் ஆசிரியர் கே. சச்சிதானந்தம். 24வது வினா, வன்மை என்பதன் பொருள் என்ன? வள்ளல் தன்மை. இந்த 3 சொல்லி இன்னும் மிக மிக முக்கியமானது. வன்மை என்பதன் பொருள்
வள்ளல் தன்மை என்பதாகும். 25வது வினா, வால்ட் விட்மன், கலீல் கிப்ரான் ஆகிய கவிஞர்களின் கவிதையோடு யாருடைய கவிதைகள் ஒப்பிடப்படுகின்றன? பாரதியாரோட கவிதை தான் வால்ட் விட்மன், கலீல் கிப்ரான் போன்ற கவிஞர்களோட கவிதையோட ஒப்பிடப்படுகின்றன. 26வது வினா, சரஸ்வதி அந்தாதிங்கிற நூலை இயற்றியவர் யார்? கம்பர். 27வது வினா, மதுரகவி யார்? பாஸ்கரதாஸ். படிக்கும்போதே மதுரகவி பாஸ்கரதாஸ்ன்னு சொல்லுவாங்க. 28வது வினா, ஆங்கிலேய கலெக்டர் எலிஸ் துரைக்கு தமிழாசிரியராக பணிபுரிந்தவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராஜ். ஆங்கிலேய கலெக்டர் எலிஸ் துரைக்கு தமிழாசிரியராக பணிபுரிந்தவர் ராமச்சந்திர கவிராஜ். 29வது வினா, வாய்மொழி இலக்கியம் என்பது எது? ஏட்டில் எழுதப்படாத எல்லோருக்கும் தெரிந்த கதைகள் ஆகும். அதான் வாய்மொழி இலக்கியம். 30வது வினா, பெருநகரங்களில் பாடப்படும் பாடல் இது? கானா பாடல். பெருநகரங்களில் பாடப்படும் பாடல் கானா பாடல். நண்பர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் 2021க்கான 67ஆம் நாள் பயிற்சியில் பொதுத்தமிழ் பகுதியில் தனிப்பாடல்களிலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை